வெல்கம் டு ARDJK5E. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐஸ்கிரீம் பார்ட் 2ஓட எக்ஸ்ட்ரீம் நம்மளை தான் முடிக்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து கேட்டதுனால முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த கேம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேறு இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. சரி வாங்க கேம் ப்ளே பண்ணலாம். யார் ஃபோட்டோவில் 2 பேர் இருக்காங்கவோ அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோப்பா மாசா தான்ப்பா இருக்கிறாரு. 2வது ஃபோட்டோவில் பார்க்க கிளாசிக்காகவும் தான் இருக்கிறாரு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபோட்டோ இல்லை, ட்ராயிங் பண்ணிட்டுருக்காரு, ஆர்டிஸ்ட் போல். கம்ப்யூட்டர் என்னமோ எழுதியிருக்கு ஐஸ்கிரீம் 2, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. பிரிண்ட் அவுட் எடுத்தவன் சரியில்லை நினைக்கிறேன். விண்டோவை திறந்து பார்க்கலாம். ஐயையோ ஐஸ்கிரீமா வேணாம், நீ ஐஸ்கிரீமை சாப்பிட்டாத அப்புறம் நீ தான் அடிபட்டு சாவ. இது பாப்பா உனக்காக நான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன். கொழுக்கு முக்கம் இருக்கே பாப்பா, போய் சொல்லிட்டு எட்டி பார்த்தா நிற்கும். சிக்கமே நம்ம பக்கம். நான் தான் சொன்னேன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு. தேவையில்லாமல் உன்னை ஏன் வாங்கிட்ட மாட்ட சொன்னது. இப்போ இவளை வேற காப்பாற்றணும். சரி நேராக பெட்டுக்கிட்ட போவோம், ஏதாவது கிடைக்கா. பிளாங்கெட்டே கச்சிச்சு. சரி நாம் அதில் வந்து விண்டோவில் கொடுத்து விட்டாச்சு. ஸ்லிக் ஷாட்டை வேறு எடுக்கணும். எங்கே இருக்குது இதோ இருக்குது. ஒத்தகல் தான் வச்சுக்கிறானுங்க போரு, லூசுக்கு முட்டைங்க. கீழே தான் போகணும் போல். வந்தாச்சு. இங்கே தான் நான் இருக்கணும். அந்த மாட்டுப்பள்ளேன் எப்பா எரியாடாடே திரும்பாரு மண்டையில் வாங்கிக்கப்போ. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. மேப்பையும் எடுக்கணும், மேப்பையும் எடுத்தாச்சு. நேராக போகணும், செவுத்தில் வேற மாட்டியாச்சு. நேராக எங்கே போகணும் வண்டியை? சினிமா தேட்டருக்கு விடணும். என்ன வண்டியை சினிமா தேட்டருக்கு விடுவான்னு பார்த்தா வர்றே மங்களா தெரியுது கருப்பா. ஓ லோடிங்கா போகிறத காட்ட மாட்டேங்கிறானுங்க படிபாவி பசங்க. என்ன கொழுக்கு முழுக்குன்னு ஒருத்தர் இருக்கானே, யார் இந்த பையன்? ஆடா ஆமாய்யா, அது நம்ம மாட்டுப்பழம் தான். சரி சினிமா தேட்டர் வந்துட்டோம். பர்ஃப்யூம் வேறு எடுக்கணும். முதல்ல கச்சா கை கிடச்சிருச்சு. டே என்னடா சொல்கிற, பேக்ரவுண்டில் வர மியூசிக்லாம் வருது. ஒருவேளை மாட்டு போகலாம் பக்கத்தில் தான் இருக்கானோ, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. எக்ஸ்ட்ரீம் லெவல்னால ஒரே இருட்டாக வேறு இருக்குது. இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா? வந்தான் ஊதாமல் இருந்தால் சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேற போய் தொலைய முடியல. நீ சொல்கிறது கரெக்டு தான் தம்பி, மாட்டிக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான். மொதல் தடவை அவுட் ஆனோன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2வது தடவை கீ கொடுப்பாங்க. வேறு எங்கேயும் இல்லை, இந்த கபோர்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டூல் பாக்ஸில் இது தான் இருக்குது. செகண்ட் பாக்ஸை எமர்ஜென்சி கீயை கச்சிச்சு. சரி நேராக போய் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த ரேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற கட்டிங் பிளேடை மட்டும் தூக்கிடணும். எடுத்தாச்சா? எடுத்தாச்சியா கட்டிங் பிளேடை. நேராக எடுத்துகிட்டு எப்படியாவது வெளியே சல்லுன்னு ஓடினோம். மாட்டுப்பழம் பார்த்தானா நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். போ இவன் வேறு பாட்டு பாடினே தொத்தின்னு வரான். தேய்ச்சி போன ரெக்கார்ட் மாதிரி கொருன்னு வரும். வாய்ஸ் உன்னையெல்லாம் எவன்டா பாட சொன்னான்? வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சு போயிட்டோம். பாட்டு சத்தமே காணும். சரி விடுங்க. ஒயரை வந்து கட் பண்ணிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணோன்னா கேண்டில் இருக்கும். இந்த கேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னே தெரில. நான் தெரிஞ்சு சுடுகாட்டில் தான் வைக்கணும் போல். இப்போ ஃபஸ்ட்டு நேராக சுடுகாட்டு போகிறதுக்கு முன்னாடி வண்டி எது நேராக சினிமா தேட்டருக்கு தான் விடணும். இவன் வேற அவனா பாட்டு பாடி கொள்றான், நீ நாடா ஆனால் பேசியே கொள்ற. சரி சினிமா தேட்டர் கேண்டிலே இங்கேயே போட்டாச்சு. நேராக போயிட்டு ராடை வேற எடுக்கணும். நம்ம என்னத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம், விடமாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறான். நம்மள தான் விடமாட்டானோ. சரி மியூசிக்கை வேற காணும், எனக்கு தெரிஞ்சு ஒழிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டே அப்படியே வராமல் இருந்துருடா. நம்ம வேற ஒவ்வொரு டிக்கியாக வேற தேடணும். இந்த காரில் இருக்குமா? ஒரு இளவும் இல்லை. சரி வேறு ஏதாவது கார் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கவா? பச்சை காரை ஓப்பன் பண்ணோம். ஒரு கார் இருந்தால் கூட பரவாயில்ல, 1000 காரில் இருக்குது. இதுலையாவது டூல் பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடா பாவி, ஏன்டா இந்த ஏமாத்து வேலை? இந்த கார் டிக்கியில் ஒன்றும் இல்லை. ஐயோ 20% தான் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காகவே வீடியோ போகிறதுக்காக வேண்டிய மொத்த சார்ஜ் போனாலும் பரவாயில்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வெள்ளை கார் டிக்கியில் ஒன்றும் இல்லை. வேறு எந்த கார் இருக்குது? இந்த நீல கலர் காரில் பார்த்தா ஒன்றும் இல்லை. வேறு எந்த காரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? கார் மேலெலாம் ஏறி தேட விட்றான் பாரு. நீ வேற ஏன்டா போனவனை மறுபடியும் இழுத்து வச்சு கூப்பிடுற? ஐயோ அவனாவது வராமல் இருக்கணும். சரி
மிச்சம் இருக்கிற கார்ஸ் எல்லாத்தையும் தேடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கலர் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. சரின்னு திருப்பின்னு பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. மங்களமச்சா காரில் இருக்குமான்னு பார்த்தா மங்களகரமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. சரி, இந்த வெள்ளை காரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ கலர் காரை இந்த சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியுது, அதனால் சுற்றி வந்து தான் பார்க்கணும். பார்த்தா ஜூஸ் கேனு. டேய், எங்களை பார்த்தா குடியார மாதிரியாடா தெரியுது. காராக தேடி ஃபோனு லேக் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம். இருந்தாலும் உங்களுக்காக வேண்டிய தேடுவேன். நீங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த ரெட் கலர் கார்லேயும் தேடி பார்க்கலாம். ரெட் கார்லேயும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீ வேற ஏன்டா கலாய்கிற மாதிரி சொல்கிற? ஒரு வேளை வந்துட்டானோ? வந்துட்டேன், உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. பிடிக்கிறது ஒரு தொல்லைனா இப்போ பாருங்களேன், சிறியத்தையும் தொல்லையாக வச்சுன்னுக்கிறான் கொய்யால. ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும், சுற்றி வந்து அடிக்க போகிறானோ? ஏன்டா இங்கே ஒருத்தன் உசுரை கையில் புஷ்னு ஓட்டுனுக்கிறான், பாட்டா பாடுற. இருடி, ஐஸ்கிரீம் வந்த உடனே உன்னை பிடிச்சி கொடுக்குறேன். அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன் செல்லம். இருக்கிறதுலே இழுத்தடிக்கிற மாதிரி கேம் பிளேன்னு சொன்னேன் இந்த கேம் பிளே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இழுத்தடிக்குது. சரி, எந்த காரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அந்த இதெல்லாம் தேடி பார்க்கணும். இது ஆர்டினரி ஓப்பன் பண்ணது தான். விழுந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உன்னை யாரா இப்போ பாரதியார் இலக்கெல்லாம் பேசுகிறேன். இந்த காரில் ஒன்றும் இல்லை, இந்த காரில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் மற்ற கார்ஸ் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், இந்த காரில் தான் இன்னும் தேடி பார்க்கலை. சுற்றி வந்து அடிக்கிறான் போல், சாங்கையும் காணும், ஆளையும் காணும். ஒரு வேளை போயிட்டானோ? வாய்ப்பில்லை ராஜா, நீ எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் நானும் வருவேன். எங்கே போனாலும் கூட வருவேன்னு சொல்கிறானே. ஒரு வேளை இவன் மேக்னட்டோ, யாருக்கு தெரியும். சரி, நம்ம எந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ணோம்? இந்த கார் டிக்கி கிடையாது, பக்கத்தில் இருக்கிற அந்த கார் டிக்கி தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுலையாவது இருக்குதா? இருக்குது, அந்த ராடி கிடச்சிருச்சு. யாரா என்ன கூப்பிடுறது? அண்ணைய எவன்டா கூப்பிட்டானா? இந்த ராடை சொன்னேன்டா. ஃபஸ்ட்டு டோரை சாத்திட்டே நேராக வண்டியை சர்க்கஸ் கூட வேண்டியது தான். நடுவில் ஒன்று வந்துட்டு போச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு ஒன்றும் இல்லை. 20% தான் ஃபோனில் பேட்ரி இருந்ததுனால நான் தான் பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிறேன். வண்டி இப்போ சர்க்கஸுக்கு விட்டானா? விட்டுட்டான், எப்படியோ ஒரு வழியாக வண்டியை சர்க்கஸ். இங்கே ஒரு பர்ஃப்யூம் ஒன்று போட்டேனே, அது இந்த வண்டியில் தான் போட்டேனா இல்லை வேறு ஏதாவது வண்டியில் போட்டேனா? இருக்கிறது இந்த ஒரு வண்டி மட்டும்தான் தெரிய முடியுது. இங்கே இருக்குது. இதோ இருக்குது பர்ஃப்யூம் கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக போயிட்டு அந்த சோடா புட்டிக்கிட்ட வேறு நம்ம பர்ஃப்யூமை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி குப்பை தொட்டிலேருந்து ஒரு கார்டு எடுக்கணும், அது எந்த குப்பை தொட்டின்னா தெரியலை. டே தம்பி, தேடுறது நான், டைலாக் வந்தா சரி. இந்த குப்பை தொட்டியில் ஒன்றும் இல்லையே, வேறு ஒரு இடத்துல பார்க்கணும். ஐயோ, இவன் வேறு வர மாதிரியே பிஜிஎம்லாம் கொடுக்குறானுங்களே. ஃபோனு வேறு லேக் ஆகுது, லேக் வேறு போய் தொலைய மாட்டேங்குது. இந்த பக்கம்லாம் சுற்றி வந்து அடிக்க போகிறானோ? நேரத்தில் உனக்கு என்னடா சந்தேகம் சொல்லு. சந்தேகம் தான் எனக்கும் ரொம்ப நாளாக இருக்குது. சரி, இந்த குப்பை தொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பக்கத்தில் வர மாதிரியும் எனக்கு பயமாக வேற இருக்குது. ஓட முடியலை, பாட இப்போ பாட முடியலை. போகிற போக்கையில் இப்போ ஒன்றும் வேணாங்களே, ஆக மொத்தம் ஒன்றும் புரியலை. இவனுங்கள மாதிரி நானும் பாட வேற ஆரம்பிச்சிட்டேன். நீ அப்படியே தேடி, நான் இந்த சாக்கில் இந்த குப்பை தொட்டியில் போய் தேடி பார்க்குறேன். பார்த்து பிரயோசனம் கிடையாது. வேறு குப்பை தொட்டி ஏதாவது கிடைக்குதா? இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, ஆனால் அந்த மாட்டுப்பழம் வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். கிடச்சிடணும். ஃபியூவர்ஸ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் போட்டு விட்றீங்க. கிடச்சிருச்சு, லைக் மறக்காமல் போட்டு விட்ருங்க, ஏன்னா பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன். சரி, இப்போ இங்கே ஒரு கடை ஒன்று இருக்கணுமே. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுறா கதவை. தேடி பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டிக் ஷாட்டி இருக்குது, எடுத்து பார்த்தா கல் இல்லை. அடங்கொய்யால. ஆமால, அப்போ இந்த பர்ஃப்யூம் அந்த சோடா பொட்டியில தான் கொடுக்கணுமா? சரி, கொடுக்க வேண்டியது தான். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, சோடா பொட்டிக்கிட்ட பேசுவோம். என்னடா கொண்டு வந்திருக்கு? எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் கேட்டா என்ன கருமாந்திரம் இது? நார் இது. நான் கேட்டது எதுக்குன்னு தெரியும்ல, மறந்துட போறேன். ஓ, இதுதானா அது? சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த வச்சுக்கா, போயிட்டு வா. எடுத்துட்டு வெளியே போகணும். வெளியே தான் இருக்கான அந்த மாட்டுப்பல்ல. இவனை தேடி தேடி முட்டி செத்து போகுதுப்பா. எங்க போனா காணா போயிடறான்ப்பா.
நீ கண்டுபிடிச்சி நீ என்னடா பண்ண போகிற? சரி அந்த வாக்கிலேயே போ, நான் ஆம்புலன்ஸ் மேலே ஏறி போயிடுறேன். எப்பா இதை ஃபஸ்ட்டு கீழே எங்கேயாவது சேஃபாக போடணும். யார் வண்டியை பார்த்து ஆம்புலன்ஸ் இல்லை, அது என்னோட வண்டியிலே, அதுவும் ஐஸ்கிரீம் வண்டியிலே. இது குப்பை வண்டின்னு சொல்லாமல் விட்டேனே, அதை நினச்சி சந்தோஷப்படு. ஐயோ இதுக்காக ரிவெஞ்ச் எடுத்து அடித்தாலும் அடிப்பான். சேஃபாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா மாட்டுப்பண்ணை பார்த்தாங்கன்னா ஊதியே சாவடிச்சிருவான். எங்கே போனான்னு தெரில. எக்ஸ்ட்ரீம் லெவல்னால இருட்டில் வேற இருக்கிறான். ஐயோ பார்த்துட்டான். போகாதே போகாதே விடமாட்டேன் நானே. ஒன்று பாட்டு பாடி கொள்கிற, இல்லை ஐஸ்கிரீம் கொடுத்து கொள்கிற. உனக்கு இப்போ என்ன தான் வேலையோ. சரி ஃபஸ்ட்டு கேட் ஃபுட்டை வேறு எடுக்கணும். அது ஏதோ ஒரு வீட்டில் தான் மறைச்சி வச்சுருப்பானுங்க. நான் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். அந்த வீட்டோட டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிச்சன் இருக்கும். எப்பா இருக்குதுடா, இந்த வீட்டில் தான்ப்பா கிச்சன் இருக்கு. ஹலோ எவனாவது வீட்டில் இருக்கிறீங்களா? எவனும் இல்லை. சரி இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஹேங்கர் இருக்கும். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹேங்கரும் இருக்குது. இப்போ இந்த ஹேங்கர் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் நேராக ஆமாங்க சிவன் சொல்கிறதும் கரெக்டு தான். இங்கேயும் ஒரு ஏணி இருக்குது, நேராக மேலே போயிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேபிள் இருக்கும். அதுலேருந்து நேராக போயிட்டு சர்க்கஸோட டாப்பில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் விழுந்துடணும். தப்பாக இப்போ விழுந்துடாதீங்க, அப்புறம் முதுகெலும்பு தான் தெரிஞ்சு போவோம். இந்த வண்டியை தள்ளிவிட்டோன்னு சொன்னால் இங்கே ஒரு கேட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு நேராக கீழே போயிடணும். இதுக்கப்புறம் ஹேங்கரோட வேலை நமக்கு தேவையில்லை. இங்கே ஒரு பொந்து வேறு இருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம போகணும். பூந்து தான் போய் ஆகணும், ஏன்னா இது சின்ன பொந்து வேறு. இப்போ இங்கேருந்து நேராக மறுபொந்து இருக்கும், அந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம். இங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணி சொன்னால் இங்கே ஒரு சிலிண்டர் இருக்கும். இந்த சிலிண்டர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ போது அறிவாளியாக பிறந்திருக்கான் போல், எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறான். சரி நம்ம வெளியே வேற போகணும். போகிற வழியில் வந்துடும் இதில் போகிறான். கூப்பிட்டீங்களா? உன்னை யாரா கூப்பிட்றா, நீ பாட்டு போடா. ஆலையை நடையும் பாரு, ஆம்பளை ஆலையப்பட்டு மாதிரி. இவனை கலாய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வேறு வெளியே வேறு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த வண்டிக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த ராடு. ஃபஸ்ட்டு இதை தாப்பால் வேறு ஓப்பன் பண்ணிவிட்டு டப்புன்னு எழுந்துச்சி கப்பால்னு கிளம்பிடணும். இல்லை அந்த மாட்டுப்பெல்லாம் வேறு வரல ஃப்ரெண்ட்ஸ், இதான் நமக்கு சாக்கு. நேரடியாக ஒரே ஓட்டம் மூச்சு பிடிக்க ஒடிறணும். சுற்றி வந்துலாம் அடிப்பான்னு நினச்சனால தான் இந்த மூத்திர சந்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு நல்ல புத்திசாலித்தனம். ஃபஸ்ட்டு அந்த வண்டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த ராடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அடி பாவி காலை இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு வேறு கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரீம் லெவல் வேறு. நேரடியாக வந்த வழியை பார்த்தே போயிடணும். இப்போ நேராக அந்த கடைக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஏன்னா அது கீழே தான் இந்த சிலிண்டர் வேறு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த ராடும் தேவை. டேய் பதட்டத்தில் இப்போ இருக்கிறது டைலாகாக முக்கியம். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அடங்கலாம். நேராக கீழேயும் போயாச்சு. சிலிண்டர் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். 1 2 இப்போ எடுக்கிறோம் பாருங்க. 3 4 எடுக்கலாம் இந்த சிலிண்டர். ஐயோ எப்பா என்ன கணக்குது ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டர் ரொம்ப கணக்குது. இது தூக்கக்கூட முடியல. இருந்தாலும் இந்த கேமை முடிக்கிறதுக்கு இது தான் பிரம்மாஸ்திரமாகவே இருக்குது. முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாட்டு பள்ளம் வராமல் இருந்தால் சந்தோஷம் தான். எம்மா என்ன கணக்குது, போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல். நீ ஃபஸ்ட்டு என் டீமா இல்லை மாட்டுப்பள்ளம் டீமாடா? எப்போ பார்த்தா நான் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிலிண்டர் போட்டதில் எவ்வளோ சத்தம் வருது நீங்களே பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்தத்தை கேட்டு அந்த மாட்டுப்பள்ளம் வராமல் இருந்தால் சந்தோஷம் தான். சரி இப்போ இன்னொரு வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கேட் ஃபுட்டு எடுக்கணும். அது நம்ம எடுத்த ஹேங்கர் எடுத்த அதே வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எவ்ரிபடி ஸ்டேர் மொதல் ட்ராக்ல ஏறிச்சு கேட். உனக்கு என்ன இருந்துடா இந்த மனிதனையெல்லாம் வந்துச்சு. சரி வந்ததும் நல்லதுக்கு தான். இப்போ நேராக இந்த வண்டியில் போய் ஏறணும். அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் என்ன ராடு நினைச்சியா? ராடுடா. வாயை மூடிட்டு சுடுகாட்டுக்கு வண்டியை விடு. சுடுகாட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக கேட் ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு சமாதிக்கிட்ட போய் கொடுக்கணும். சமாதியில் வச்சாச்சு. ஒரு பூனை, அந்த பூனை தானா? வந்துரு வந்துருச்சு. கேட்டை இப்போ எடுக்கணுங்க. எடுத்தாச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஐயோ எங்க அப்பா எங்க போச்சு? உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க எனக்கு தெரியும். சினிமாவுக்கு தான் போகணும். எப்போ பார்த்தாலும் சினிமா.
ராடு ஒரு வேலை நல்லவனாதான் இருக்கிறான், நமக்கு டிரைவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு வீடு வேறு இருக்கும் சினிமாவில். இந்த வீட்டில் இருந்து அந்த அலாம் கிளாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், பூனைக்கு பதிலாக. குறுக்கில் வராமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஐயோ வந்துட்டான் வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. இந்த சந்தைக்கு இருக்க தான் செய்யுது. இவன் வேறு தொத்தி வேறு வந்துக்கிட்டே இருக்கிறான். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா வேறு திட்டிட்டு வேறு இருப்பாங்க. அப்பாடி சவுண்டும் நின்றுச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக கெமிஸ்ட்ரிக்கு தான் இன்னும் இவங்க போட்ட சண்டையில் எனக்கு தான்ப்பா மண்டை உருளுது. சரி சுடுகாட்டுக்கு வந்துட்டாமா போய்கிட்டு இருக்கிறோம். என்ன மறுபடியும் டார்க்காக வருது, ஒருவேளை கதை இதை வருமோ? என்ன கதை தான் நம்மளும் பார்ப்போமே. என்ன ஒரு குண்டு பையன் ராட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறான், சிரிச்சுன்னு போயிட்டான். இல்லை நான் தானே ஓட்டினேன். சரி இதுக்கு மேலே எல்லாம் சுடுகாட்டில் தான் வேலை. கேண்டில் ஏற்றிட்டு நேராக போயிட்டு ராடை அப்பா சமாதியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அவன் மேட்ச் பாக்ஸை கீழே போட்டுட்டு போவான். வச்சாச்சு திரும்பி பார்க்காம ஓடி போய் ஒரு இடத்துல அவன் மறைஞ்சிக்கணும். அதுதான் நமக்கும் ஜேப்பு. என்னடா சொல்கிற, பின்னாடி வந்து சிடோரி போடுவான் அவன். என்ன நருட்டோவில் வர சாஸ்கேவா? ஆனால் ஆமாங்க, நம்ம யூடியூப் சேனலோட ஷார்ட்ஸுக்கு போனீங்கன்னா அதில் நருட்டோவை பற்றியும் வரும். அதுலேயும் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாட்டுப்பல்லனை காணமே. ஒரு வேளை இன்றைக்கி அவங்க அப்பா நினைவு நாளுன்னு சொல்லி மறந்துட்டானோ? அவன் நேராக வரானா சுற்றி வரானான்னு தெரியலையாடா. டேய் 2 பேர் வாயை வச்சுட்டு சும்மா இருங்கடா. கேம் பிளேவும் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. பின்னாடியே வரான் போலியே. டேய் உங்கள் அப்பா சமாதிக்கு போகணும், மறந்துட்டியா? அட ஆமால, போகணும்ல, போயிட்டா போச்சு. ஐயோ எங்க அப்பா போயிட்டாரு. நல்லா அந்த வருஷம் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எங்கேயோ கதறி அழுகிற சத்தம் கேட்குது. இருக்கானா இல்லை போயிட்டானா அவன்? என்னடா ஆச்சு உனக்கு, கதற நீயும்? அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து டூத் பேஸ்ட் உப்பு இருக்கான்னு கேட்டானா, அதான் ஊதி காத்துனேன், செத்துட்டான். ஐயோ மாட்டு பண்ண வரானே, ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான் ஜூட். ஒருத்தனை முடிச்சுட்டு வரதுக்குள்ள எவ்வளோ பாரு. இந்த ஆளுக்கு ஒரு கிழங்கு மட்டும்தான் வேணும். இந்தா வச்சு தொலை. ஏண்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானடா கதறி எழுத. இப்போ என்னடா அந்த ஆள் அப்படி திட்டுற? சரி யாரோ பேசுற மாதிரியே இருக்கே, அந்த சைடு போய் பார்க்கலாம். போ, அங்கே ஆத்தாக்காரி கூட இருக்கலாம். போய் அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போ. இப்போ மாட்டு பழனும் போயிட்டான். கேண்டில் பக்கத்தில் வேற ஒரு தீப்பொட்டி இருக்கு. இங்க தானே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, எவனையும் காணோம். ஒருவேளை ஊதனம் திரும்பி வந்துருப்பானோ? அப்படியே தேடி இருக்கிறாசா, நான் இங்கே போய் ஒளிஞ்சி இருக்கிறேன். ஒருவேளை உள்ள போயிருப்பானோ? உள்ள போய் தேடுவோம். அப்படியே போய் திரும்பி இந்த பக்கம்லாம் வந்துடாத. ஃபஸ்ட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு நேராக ஒரு இடத்துக்கு மட்டும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு வேறு ஹெல்ப்புங்கிட்டு ஐஸ்கிரீமை தின்னாதன்னு சொன்னேன், கேட்டியா? என்ன இங்கே ஒரு பொந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொந்துக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நேராக போகணும். ஆத்தி எவனும் செத்துருக்கான், சமாதிலாம் வேறு இருக்குது. ஐயோ பார்த்துட்டான். ஒரு நிமிஷம் அங்கே இருந்து உன்னை ஊதி தள்ளி மட்டும் விட்டுருங்க, அது போதும். தம்பி நீ எப்போ ரிலீஸ் ஆன? அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இங்கே ஒரு விரிசல் உள்ள செவுரு இருக்குது, இதில் தான் பற்ற வச்சு வெடிக்க விடணும். முதல்ல இங்கேருந்து டோரை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகணும். மறுபடியும் மாட்டுப்பண்ண எங்கேயாவது வரலையே. அப்பாடா வரல, சந்தோஷம். எதுக்கும் இங்கேயே ஒளிஞ்சிருந்து குனிஞ்சி நெனிஞ்சு பார்ப்போம். அப்பா வரலடாடா நீனு. வரல. இப்போ நேராக இங்கேருந்து அலாரமாக தான் ஃப்ரெண்ட்ஸு எடுக்கணும். இவா வேற ஒரு பக்கம் கேட்டுனே இருக்கிறா, ஹெல்ப் பண்ணு பண்ணித்தானப்பா இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன். ரொம்ப தான் பேசிக்கிட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவேன். அதுவும் சரிதான், நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் வாஸ்தவம் மாதிரி தான் தெரியுது. மாட்டுப்பழம் வந்துட்டான். ஐயோ வந்துட்டாயா? ஆம்பளைன்னு சொல்லி நான் நிற்கணும், நீ அதை சாக்கு நினச்சி என்னை வந்து ஊதணும். இதான உன் பிளானு. அது வாய்ப்பு இல்லை ராசா. இதில் செட் பண்ணியாச்சு. நேராக இப்போ போயிட்டு வத்திப்பெட்டி வேறு தேடணும். எங்கே தேடுவே அதை வத்திப்பெட்டியை எங்கே? சேம் பிச்சுப்பா, என்னண்டு பேசுறேன்னு தெரியல, ஆனால் என்ன மாதிரியே நீயும் இருக்க. நீ ஊதி சாவடிப்ப, இவன் பேசி சாவடிப்பான், அவ்வளோதான் வித்தியாசம்.
வேற வத்திப்பெட்டியை வேற தேடணும். அதுக்கு அந்த மாட்டுப்பல்லாம் அங்கே இல்லாமல் இருக்கணும். டே மாட்டுப்பல்லா போயிட்டியா எப்படி? போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆப்பா போயிட்டுருக்குறான்டா. நேரடியாக போயிட்டு அந்த வத்திப்பெட்டியை தேடணும். வத்திப்பெட்டி கிடச்சி போச்சு. நேராக போயிட்டு விரிசல் விழுந்த அந்த இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அதுக்குள்ளே மறுபடியும் மாட்டுப்பழம் அங்கே தான் ஏன் இருக்கிறான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். போய் அந்த டோர் ஹேண்டில் வேற இருக்கணும். எங்கே இருக்குது? இதோ இருக்குது டோர் ஹேண்டில். இப்போ நேரம் அந்த விரிசல் விழுந்த இடம் பிளாஸ்ட் வேற ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போகணும். எல்லாம் பேசாமல் இருந்துரு. அப்புறம் உன்னை காப்பாற்றாமல் ஒடிருவே காப்பாட்டிக்கிட்டு கேமாவது ஒன்றாவதுங்கிட்டு. இப்போ அந்த இடத்த வேற நான் எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கன்னு தெரியலையே. இது சுத்து வழி ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழியாக வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஈஸியாக வேற தெரியும். அடே மாட்டுப்பல்லாம் இருக்கியா? எங்கே தேடுவேன் இந்த நாயை, எங்கே தேடுவேன். பாடி பாடி அவனுக்கும் அந்த பாட்டை மனப்படம் ஆயிடுச்சு போல. சரி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகணும். அது ஃபஸ்ட்டு இது தெரியாமல் வேற போட்டேன். மாட்டுப்பல்லாம் வந்துட்டானா? ஐயோ பார்த்துட்டான். போகாதே போகாதே கூட மாட்டேன் நானே. தம்பி நீ எதிர்பார்த்து பாடுறா. அடவனை நான் பாட சொன்னேன். சரி பாடுறதுக்குள்ள அவன் போயிட்டான். அப்பாடா போயிட்டான்யா. அப்பாடா காய்ஸ் இந்த கேமை முடிக்க போகிறேன் காய்ஸ். இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. அப்பா போடா 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 போயிடுறா மாட்டுப்பல்லா போயிடுறா. எப்படி அடே நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆமாம் சிக்கோனா என்ன? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த இடத்துல வேற நுழையணும். குனிஞ்சாதான் போகணும். இதை தூக்கி போட்டு தான் போகணும். இதுவும் வேற போய் வேற தொலைய மாட்டேங்குது. மாட்டுப்பல்லாம் வரானா? அப்பாடா வரல. சர்ச்சுக்குள்ளே போகணும். போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட கேமை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கீயை தூக்கி அதில் போட்டு அன்லாக் பண்ணிட்டு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கீ இருக்கும். கேட்ச் கீ கிடச்சிருச்சு. இப்போ நேராக வண்டியை பார்த்து தான் போகணும். இந்த லாஜிக்கெலாம் இப்போ உனக்கு தேவைதானா? ஐயோ உன்கிட்ட பேசுன பேச்சில் என்னால் வெளியே வேற வர முடியல. அப்பாடா வந்தாச்சு. வண்டி எங்கே போச்சு? இன்னைக்கு ஒரு புடி சாமையா சமைக்கிறோம். அற்புதமா சாப்பிடுறோம். ஒன்று புடிக்கிறவனா இருக்கிறான், இல்லை சோறு திங்கிறவனா இருக்கிறான். இவனை புரிச்சிக்க முடியலையே. எங்கள் நெய்பர் ஹுட்டு வழியாக கேமை முடிச்சிட்டோம் காய்ஸ். ஏமா மனிதர் குல மாணிக்கமே சீக்கிரமாக வெளியே வந்துரு. டோர் ஓப்பனும் பண்ணியாச்சு காய்ஸ். எல்லாம் என் கூட குதிச்சிரு. அதான் நல்லது. ஏன் போயிட்டே இருக்கிற? இருந்திருக்கலாம். ஏமா பொண்ணு எங்க போற? டேய் உன் தங்கச்சிடா அது. ஏன் தங்கச்சியா? ஆமா. அட போடா பண்ணி. ஏமா பொண்ணே நில்லுமா, உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும். ஏமா இதான் வச்சுக்கோ. போட்டதான் போட்ட நல்லா கயிறா போ. அடங்கொய்யால நீயும் சரியாக தான் தம்பி சொல்கிற. இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? என் இனிய ஓவியா ஓடி போகலாம் வாரியா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க கைஸ். இது போல் நிறைய வீடியோ நாங்கள் போடலாம் இருக்கோம். அது உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் லைக்கும் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே டாச்சா பை பாய்.